திருமூர்த்திகளின் சேட்ட கனிஷ்ட முறை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் திருமந்திரத்தில்னு சொல்லி பார்க்க போகிறோம். திருமூர்த்திகள் அந்த பேரண்ட நாயகனுடைய பிரபஞ்ச ஆற்றலுடைய மொத்த வடிவத்தினுடைய ஒரு கூறுகள் தான் அவங்க. அதை வேற தனியாக பிரித்து இதை வேற தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது திருமூலருடைய கருத்து. அவர் சொல்கிறாரு, மொத்தமாக ஒரே நிர்வாகத்தை செய்வதற்கு அந்த பேரண்ட நாயகன் அந்த ஒரே நிர்வாகத்தில் எந்த விதமான பேதமும் கற்பிக்காமல் படைத்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும், காத்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும், அழித்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும், அருள் செய்வதற்கு ஒரு தலைவனையும், மறைத்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும் அவருடைய ஒளிவண்ணத்திலிருந்து தான் இவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருமூர்த்திகளின் சேட்ட கனிஷ்ட முறை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் திருமந்திரத்தில்னு சொல்லி பார்க்க போகிறோம். திருமூர்த்திகள் அந்த பேரண்ட நாயகனுடைய பிரபஞ்ச ஆற்றலுடைய மொத்த வடிவத்தினுடைய ஒரு கூறுகள் தான் அவங்க. அதை வேற தனியாக பிரித்து இதை வேற தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது திருமூலருடைய கருத்து. அவர் சொல்கிறாரு, மொத்தமாக ஒரே நிர்வாகத்தை செய்வதற்கு அந்த பேரண்ட நாயகன் அந்த ஒரே நிர்வாகத்தில் எந்த விதமான பேதமும் கற்பிக்காமல் படைத்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும், காத்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும், அழித்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும், அருள் செய்வதற்கு ஒரு தலைவனையும், மறைத்தல் செய்வதற்கு ஒரு தலைவனையும் அவருடைய ஒளிவண்ணத்திலிருந்து தான் இவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் வேறுபடுத்தி கூறுபடுத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு வயது பத்தாது, நம்மளுடைய காலம் அது பிற கெட்டு போயிடும். மரணதேவன்கக்கூடிய நம்மளை அழைக்கும் போது நம்ம எதையுமே தெரியாமல் நம்ம போயிடுவோம். அதனால் இதுதான் பிரபஞ்ச ஆற்றலுங்கிறது ஒரு ஒளிவண்ண திருமேனி. அந்த ஒளிவண்ணத்திலேருந்து பிரிஞ்சு இவங்கெல்லாம் அந்த தொழில்களை செய்கிறாங்க. அதை மட்டும் நம்ம உள்வாங்கிக்குவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு தலைவராக நீங்கள் நியமிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இந்தந்த அதிதேவதைகள், இது தேவதை அதிதேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. பீஜ மந்திரம், மூல மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தந்த சக்கரங்களுக்கு. அதை நம்மளுடைய மனதால், நம்மளுடைய உணர்வால் நாம் இதை ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இடையராது நாம் அதை சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா, இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் நமக்கு தன் செயல்பாடுகளை அதிகரிக்க செய்து நாம் உணரும் வண்ணம் அதை செய்யும். இப்போ எல்லா சக்கரங்களும் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நாம் உணர்றோமான நம்மளால் உணர முடியலை. ஏன் உணர முடியலைன்னா, அதனுடைய மென்மையான ஓசையை கேட்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை இல்லை, நம்மளுடைய மனம் இல்லை, நம்மளுடைய அந்தக்கரணங்கள் எதுவுமே இல்லை. அது மிக மென்மையானது, மிக நுட்பமானது, அதிநுட்பமானது. அந்த அதிநுட்பமான உணர்வு கொண்டு அந்த அதிநுட்பத்தை உணர வேண்டும். இப்போ நமக்கு எல்லா பக்கமும் ஓசை, ஒலி, எல்லா பக்கமும் நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது ஒரு தொந்தரவு, நம்ம எதையும் அனுபவிக்க முடியாத ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம உயிர் வாழ்வதற்கு, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு பொருளாதாரத்தை இறைவன் நிறைய கொடுத்துருக்குறான். அதாவது நமக்கு அந்த திருப்தி இருக்கணும். நம்ம பொருளாதாரத்தை எதுக்காக வேண்டிய, நம்ம வாழ்க்கை தரம், நம்ம சாப்பிடுவதற்கு, நம்ம தூங்குவதற்கு, நம்ம குழந்தைகளை பராமரிப்பதற்கு. ஆனால் என் குழந்தை அந்த குழந்தை மாதிரி அந்த ஹாஸ்டலில் தான் படிக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், அந்த படிப்பை தான் படிக்கணுங்கும்போது நம்மளுடைய பொருளாதாரம் கொஞ்சம் நேரிடும். என்னுடைய ஆசை, எனக்கு குடியிருக்க இறைவன் ஒரு வீடு கொடுத்துருக்குறான், என் வீடை விட இன்னொருத்த வீடு பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கான பொருளாதாரம் நம்மகிட்ட இல்லை. பொருளாதாரம் இறைவன் நமக்கு என்ன படியோ ஆறும் கருவில் அமைந்தபடி, அதாவது நம்மளுடைய கல்வி, இளமை, செல்வம், நல்லூல், நுகர்ச்சி, இவை எல்லாமே நாம் என்ன வாங்கி வந்தோமோ அது கட்டாயம் தவறுதல் இல்லாமல் நமக்கு நிறைவேற்றப்படும். அதை விட்டுட்டு நாம் இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா நமக்கு மிஞ்சி இருக்கிறது துக்கம்தான் மிஞ்சி இருக்கும். சுகம்ங்கிறது நமக்கு கிடையாது. நமக்கு தேவையான நேரத்தில் இறைவன் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறான். பரபரப்பாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் பல அடியார் அப்படிங்கிறாங்க. இந்த பழைய அடியவர்களுக்கு என்னன்னா, இந்த பரபரப்பு இல்லாத வாழ்க்கை, அதை இருந்து உணர்வதற்கு தேவையான வாழ்க்கை முறையை அவங்க விரும்புகிறாங்க. பரபரப்புங்கிறது இவனோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோன்னா, இந்த ஒப்பீடு நமக்கு சரியாக வர்றதில்லை. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நிம்மதியை தருவதில்லை. அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் யாரோடும் எதோடும் ஒப்பிட வேண்டாம். உங்களுக்கு இந்த தேவர்களாலே இவன் பெரிய தேவன், இவன் சின்ன தேவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பிடுதீங்க. அப்படி இல்லை. அந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய ஒளிவண்ணத்தோடைய ஒட்டுமொத்த இதுதான் இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இவங்கெல்லாம் இதனுடைய ஒட்டுமொத்த இதுதான் அவர் சொல்கிறார். அப்போ நம்ம திருவருள் கூட்டி வைக்க நாம் அதை உள்வாங்கி கொண்டு நாம் இதை செய்யலாம்.
அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அரி அயர்க்காமை. அரியும் அயனுக்கும் அளவிற்கடிய பெருமையுடையவர்கள். எப்படின்னா சிவம் எப்படி இருக்குன்னா அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் அறம்பொருள் இன்பம் ஈடுங்கக்கூடிய நாளையும் உணரக்கூடியவர்களுக்கு சங்கரன்கக்கூடியவன் அளவு கடந்த இளமையுடையவனாக அளவு கடந்த அந்தம் ஈறு அற்றவனாக எல்லாமே அளவு கடந்தது, அது அகண்டமாக இருக்கக்கூடியது. அது அப்படி இருக்கிறான் சங்கரன்கவன். அவன் அழியாதவன், மங்களமானவன், சிவமானவன். அப்படி அவனுக்கு சங்கரன்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு. இந்த இந்த ஐந்தொழிலையும் ஏற்றுவதற்கான ஆக்கும் தொழில் ஐந்தும் அரண் ஆற்றுவதற்கு அந்த சங்கரன் தான் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவனை ஒரு பெருமை படைத்தவன். அவங்கிட்ட இருந்து தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அரி அயர்க்காமை. அவனுடைய முதல் அடியவர் தான் அரியும் அயனும். அதனால் இந்த இதில் திருப்பச்சுன்னத்தில் நம்மில் பின்பு அல்லல் எடுக்க வட்டோம். ஆனால் அரிக்கும் அயனுக்கும் அவன் அடியாருங்கிறதுனால அவங்க முதல்ல செய்யட்டும்னு சொல்லி மணிவாசக பெருந்தகையும் சொல்கிறார். அப்போ அரியும் அயனும் அவனுடைய அடியாருங்கும்போது நமக்கு மூத்த அடியவர் அவர். அந்த மாதிரி பெருமை படைத்ததை அப்படி நீங்கள் நினைங்க. இதுக்குள்ளே கூட நான் அவன் பெரியவன் இவன் பெரியவன்னு சொன்னால் நம்ம மனது சலனப்படும், நம் உணர்வலைகள் பேதப்படும். அப்போ இறை உணர்வை நம்ம பெற முடியாது. இவங்களுக்குள்ளேயே கடவுளர் ஸ்தானத்திலேயே நம்ம இது மாதிரி ஒரு பேதத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னா மனித வாழ்க்கையில் நம்ம என்ன பேதத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய மனம் சமாதானம் இல்லாமல் சலனப்பட்டு கொண்டே இருந்தால் நம்ம எந்த உணர்வை பெற முடியும்? அதனால் நீங்கள் நம்ம அடைய வேண்டியது அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும். எண்ணற்ற காலம். இப்போ பிரம்மதேவனுக்குன்னா இவ்வளோ தான் காலம்னு வச்சுருக்கிறான், விஷ்ணுக்குன்னா இவனுக்கு இது இவ்வளோ தான் காலம்னு வச்சுருக்கிறான், மனிதர்கள்னால் 100 ஆண்டு அப்படின்னு கலியில் 100 ஆண்டு தான் காலம்னு வச்சுருக்கிறாங்க. இதை கடந்தது பேரண்ட நாயகன். அந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய முதலடியவர்கள் அரியும் அயனும். அவர்கள் வழி நின்று நாம் அந்த அளவு கடந்த பேராற்றலை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆதிப்பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதிக்கமலத்து அலர்மிசையானும் ஜோதிக்கில் 3ம் தொடர்ச்சியில் 1 எனார் பேதித்து உலகம் பிணங்குகின்றார்கள். இந்த ஆதிப்பிரானும் அணிமணி வண்ணனும், அதாவது பிரம்மதேவன் ஆதிப்பிரான்னா யார் படைத்தல் தொழில் செய்கிறானோ அவனை, மணிமணி வண்ணன் அப்படின்னா மகாவிஷ்ணு, அவனுக்கு மணிவண்ணன் அப்படிங்கக்கூடிய திருமேர் உண்டு. இவர்கள் எல்லாம் மணிவண்ணனும் ஆதிக்கமலத்து அலர்மிசையான், அதாவது ஆதிப்பிரான்கிறத இங்கே ருத்ரதேவன் அப்படின்னு சொல்கிறாரு. அணிமணி வண்ணன்னா பிரம்மதேவன் சொல்கிறாரு. ஆதிக்கமலத்து அலர்மிசையானும்னா தாமரையில் அலர்ந்த தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவன் அப்படின்னு சொல்கிறாரு. சோதிக்கில் 3ம் தொடர்ச்சியில் 1ஆம். இதை நீங்கள் நம்ம ஆராய்ந்து பார்த்து இது சோதித்து பார்த்து இவங்க யார் அப்படின்னு பார்த்தா பிரபஞ்ச ஆற்றலுடைய ஒட்டுமொத்த வண்ணத்திலேருந்து வந்தவங்க தான் இவங்க. அதில் நம்ம பேதித்து நம்ம காலத்தை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறார். பேதித்து உலகம் பிணங்குகின்றார்கள். இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் பெரியவன் அவன் பெரியவன். அதுக்கு ஒரு வழக்காடு மன்றம், ஒரு பட்டிமன்றம், அதுக்கு ஒரு வாதம், ஒரு புரிதிவாதம், தர்க்கம் குதர்க்கம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் உண்மை பெருக்கமாம் தன்மையை நம்மளால் உணர முடியாது. அதனால் இதில் பேதித்து பார்த்து நாம் அதில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமல் இவங்கெல்லாம் இந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய ஒட்டுமொத்த வண்ணங்களே அப்படிங்கக்கூடிய தெளிந்த சிந்தனையை நமக்கு ஏற்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.